ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறது எலாஸ்டிசிட்டி. இந்த வீடியோவில் நீங்கள் எலாஸ்டிசிட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் ரெண்டுக்குள்ள தொடர்பு, ஹூக்ஸ் லா, அப்புறம் அதோடைய ஃபாலோஅப்பில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதில் 3 மாடுலஸ், யங் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ். இந்த 3 மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி படித்ததுக்கப்புறம் 3க்கு என்ன ரிலேஷனுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, அது படித்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், தட் இஸ் கேன்டிலீவர் எக்ஸ்பிரிமெண்ட், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த கிவன் பார், அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலாஸ்டிசிட்டி பற்றி படிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு டிஃபார்ம்டு ஃபோர்ஸ்னால் என்ன, டிஃபார்ம்டு பாடி என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். டிஃபார்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்தை பாருங்கள், ஒரு தின் ஒயர் காமிச்சிருக்கிறேன். அதோடைய ஒரிஜினல் லென்த் ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இழுவிசை கொடுக்குறேன், கீழ்நோக்கி இழுக்கிறேன். அப்போது இழுவிசை கொடுக்குறப்ப இந்த தின் ஒயருடைய லென்த் கொஞ்சம் கூடுது. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு, அந்த டேஷ் லைன்ஸில் இருந்து இப்போ இந்த எண்டிங் லைன், தட் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் லென்த், இந்த மாதிரி கூடியிருக்கு. இப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த பொருளுடைய ஷேப்பையோ சைஸையோ மாற்றிருக்கு, இங்கே லென்த்தை மாற்றிருக்கு. ஸோ டைமென்ஷனில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருக்குது. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு என்ன பேருனா டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். ஒரு பொருளை உருக்குலைக்குது, இது எந்த மாதிரின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருக்குலைக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேருனா டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். இப்போ அந்த பொருளுக்கு என்ன பேருனா டிஃபார்ம்டு பாடி. ஸோ இப்போ டிஃபார்ம்டு ஃபோர்ஸ் அதை வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம், வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் அப்ளைட் டு எ பாடி, இட் அண்டர்கோஸ் எ சேஞ்ச் இன் ஷேப் அண்ட் சைஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு தான் என்ன பேருனா டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். இப்போது எலாஸ்டிசிட்டி பற்றி படிக்கணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்டார்ட் வித் டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். எலாஸ்டிசிட்டியில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வென் த டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் ஆர் ரிமூவ்டு. இப்போ நீங்கள் இழுத்துட்டு இருந்த ரப்பர் பேண்டை இல்லை ஒயரையோ அந்த ஃபோர்ஸ் கொடுத்த டிஃபார்ம்டு ஃபோர்ஸை விட்டுறணும். வென் த டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் ஆர் ரிமூவ்ட், த பாடி டென்ஸ் டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப். பழைய நிலைமைக்கு வந்துடணுமா எப்போது, நம்ம டிஃபார்ம்டு ஃபோர்ஸை எடுத்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில், when the deformed force is removed, automatically the rubber tends to regains its original shape. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் elasticity. So now you read the definition of elasticity. When the deforming forces are removed, the body regains its original dimension. This is known as elasticity. Clear? What is stress? Stress is nothing but pressure. You know about that definition of pressure or formula of the pressure, that is pressure is equal to force per area and hence stress is equal to force per area. நாம் ஏற்கனவே ப்ரெஷரை பற்றி படிச்சிருக்கிறோம், ஃபோர்ஸ் பெர் ஏரியான்னு. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரெஷரான ஃபார்முலாவை எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் பெர் ஏரியா. இதுக்கு என்ன யூனிட் இருக்கும், ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்ட். ஸோ த யூனிட் இஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ட் ஆர் பாஸ்கல். Types of stress. There are 3 types of stress. Longitudinal stress, that means only change in length. Bulk stress, here the volume is changed. Tangential stress, angle only changed.
So stress means force per area. It has a unit, Newton per meter squared. Next we will study about strain. Strain is nothing but change in dimension by original dimension. Here the triangle represents change. Change is final value minus initial value. Then you can get change in dimension. Original dimension, you know about that. So strain is equal to change in dimension and original dimension. It has no unit. Why? The change in dimension in some unit. Original dimension is also the same unit. Both numerator and denominator has similar units, so they cancel to each other. It doesn't have any unit. இது யூனிட்டே கிடையாது. ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே யூனிட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே லெங்க்த்துக்கு மீட்டர்னால் கீழே ஒரிஜினல் லெங்க்த்துக்கு மீட்டர் தான் வரும். மீட்டர் கேன்சல் ஆகிடும். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் லெங்க்த்தில் மட்டும் சேஞ்ச் ஆகும். பல்க் ஸ்ட்ரெயின் வால்யூமில் மட்டும் சேஞ்ச் ஆகும். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெயின் ஆர் ஷேரிங் ஸ்ட்ரெயின் ஆங்கிளில் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம படிக்க போகிறது ஹூக்ஸ் லா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் a statement within the elastic limit the strain is directly proportional to the stress. So stress by strain is equal to constant, which is known as modulus of elasticity. So Hooke's law கேட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதணும். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், இது வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் மாற்றம் நடக்கும். நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இன் டைமென்ஷன் கிடைக்கும். கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தோம்னா கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அப்போது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ஒரு மாறிலி. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இதில் 3 டைப் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயினை வச்சு நம்ம சொல்கிறோம், மாற்றத்தில் வச்சு. ஸோ நீளத்தில் மாற்றம் இருந்துச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ். வால்யூமில் மாற்றம் நடக்குது, பருமனில் மாற்றம் நடந்துச்சுன்னா பல்க் மாடுலஸ். ஆங்கிளில் மாற்றம் நடந்துச்சுன்னா அது ரிஜிடிட்டி மாடுலஸ். 3 மாடுலஸ் ஞாபகம் இருக்கா? 3 மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா 3. வாட் ஆர் தே? யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ். இப்போ இந்த 3 மாடுலஸையும் டீட்டெயிலாக படிப்போம். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாடலில் படிப்போம். ஸோ இப்போ 3 படிக்கிறதுக்கு 3 எக்ஸ்பெரிமெண்ட் வேணும் இல்லையா? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, சேஞ்ச் இன் லென்த் டியூ டு ஸ்ட்ரெஸ். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால் ஸ்ட்ரெயின் லெங்க்த்தில் மாற்றம் நடக்குது. லெங்க்த்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அதோடைய ஒரிஜினல் லெங்க்த் 10 சென்டிமீட்டர். ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு எண்டில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஃபோர்ஸ் இழுக்கிறேன் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரப்பர் பேண்டோடைய லெங்க்த் கூடி இருக்குது. அதுக்கு என்ன பேர்? சேஞ்ச் இன் லெங்க்த். சேஞ்சுக்கு டெல்லுன்னு ஒரு லெட்டர் வச்சுக்கலாமா? அதனால அது del L. L be the original length, del L be the change in length. இந்த மாதிரி சேஞ்ச் இன் லெங்க்த் கிடச்சிச்சின்னா, லீனியரில் மாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் யங்ஸ் மாடுலஸ். லீனியர் ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதை வச்சு நம்ம யங்ஸ் மாடுலஸ் டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஹூக்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஹூக்ஸ்லாம் என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்கேயும் அதே வேர்ட்ஸ் வருது பாருங்கள். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். முன்னால் ஒரு வேர்டு கொடுக்கணும். என்ன வேர்டு? லெங்க்த்து. லெங்க்த்துக்கு லாங், அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெங்க்த்தில் மாற்றம் நடக்கிறதுனால அதுக்கு பேர் longitudinal stress and longitudinal strain, which is equal to Young's modulus.
அப்போ இதுக்கு ஃபார்முலா மாதிரி மாற்றுறதுக்கு மேக்ஸ் மாதிரி ஒரு சில நொட்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணுமா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன நியூமரேட்டரில்? ஃபோர்ஸ் பெர் ஏரியா, ஏன்னா அது ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன். டிவைடட் பை ஸ்ட்ரெயினுக்கு என்ன? எதில் மாற்றம் நடக்குது? லெங்க்த்தில் நடந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேஞ்ச் இன் லெங்க்த் பை ஒரிஜினல் லெங்க்த். இது லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெயினுக்கான டினாமினேட்டர் ஃபார்முலா. மேலே லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா F/A. E வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி மாற்றிருக்கிறோம்? இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டினாமினேட்டர் மேலே போயிடுது. நியூமரேட்டரில் FL by A into del L. ஸோ இதுக்கு டெஃபினிஷன் எப்படி கொடுக்கணுன்னா, அது ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். The ratio of the longitudinal stress to the longitudinal strain is called as Young's modulus. ஸோ யங்ஸ் மாடுலஸ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? லெங்க்த்தில் மாற்றம் நடக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா F/A. ஸ்ட்ரெயின் லெங்க்த்தில் மாற்றம் நடக்குது del L by L. ஓகேயா? இப்போ அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேஞ்ச் இன் வால்யூம் டியூ டு ஸ்ட்ரெஸ். So when you are giving stress to that body, volume சேஞ்ச் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நீங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் which absorbs the water, isn't it? இந்த ஸ்பாஞ்சில் எத்தனை சைடு இருக்குது? எஸ், 1 2 3 4 5 and 6. இந்த 6 சைடுலையுமே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஃபோர்ஸ் பெர் ஏரியான்னு என்னது? ப்ரெஷர். ப்ரெஷர்னு என்ன? ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்கள் 6 பக்கத்துலையுமே ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க. ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் பெர் ஏரியா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஃபோர்ஸ் ஒரு சைடில் கொடுக்குறேன், அடுத்த சைடு, அடுத்து மொத்தம் 6 பக்கமும் கொடுக்குறேன். எல்லா பக்கமும் இப்போ ரெடியாக இருக்குது ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் அப்ளைங் த ஃபோர்ஸ் அட் த சேம் டைம். சேம் ஃபோர்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் 6 சைடும். என்ன ஆகுது? பெரிய ஸ்பாஞ்சாக இருந்தது இப்போ குட்டி ஸ்பாஞ்சாக மாறிடுச்சு. அப்போ வால்யூமில் மாற்றம் நடக்குது. பருமன் குறைஞ்சிருச்சு. அப்போ முதல்ல இருந்தது ஒரிஜினல் வால்யூம் V, இப்போ மாறி இருக்கு, குட்டியாக இருக்குது. டிஃபார்ம்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த டிஃபார்ம் ஃபோர்ஸ் கொடுத்தனால இந்த பாடி இப்போ டிஃபார்ம்டு பாடியாக மாறிடுச்சு. இப்போ இதோட வால்யூம் எவ்வளோ? del V. வால்யூமில் மாற்றம் நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சிருச்சா? அப்போ வால்யூமில் மாறிச்சுன்னா இது என்ன மாடுலஸ்ங்கிறத பார்ப்போம். இது பேர் பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் அப்படின்னா என்ன? பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். இப்போ கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்க்கலாமா? யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன? லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்கும் மேலே, அது மாறவே மாறாது. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அங்கே வந்து லாஞ்சிடியூடினல் வருது, இங்கே வந்து பல்க்குன்னு வருது. பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ். இதை எப்படி டெஃபினிஷன் கொடுக்கணும்? த ரேஷியோ ஆஃப் த பல்க் ஸ்ட்ரெஸ் டு த பல்க் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் த பல்க் மாடுலஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலாவை அட்டைன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? F/A. ஸ்ட்ரெயின் எதில் மாற்றம் நடக்குது? வால்யூமில். அப்போ del V by V. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா FV டிவைடட் பை A del V. பல்க் மாடுலஸை கேங்கிற லெட்டரில் நோட்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் நல்லா பாருங்கள், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்குது. ஃபோர்ஸுக்கு கேபிட்டல் லெட்டர் F, ஏரியா கேபிட்டல் லெட்டர் A, வால்யூம் கேபிட்டல் V, ஒரிஜினல் வால்யூம் கேபிட்டல் V. அதனால் பார்த்து எழுதணும். ஸ்மால் v, ஸ்மால் f, ஸ்மால் ஏலாம் போட்டுறக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தா என்னென்ன மாற்றம் நடக்க போதும்? ஆங்கிளில் சேஞ்ச் ஆக போகுதுன்னு படிக்க போகிறோம்.
இந்த இப்போ இருக்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ப்ளூ கலரில் ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் நேச்சர் அப்படின்னு நினச்சிக்கோங்க, கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த கீழே இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸை ஒரு பேஸ்ட் ஏதாவது போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், சைடில் லெஃப்ட் சைட் டு ரைட் சைட் ஒரு டைரெக்ஷனில் மட்டும் நான் ஃபோர்ஸ் கொடுத்தா கீழே ஒட்டி இருக்கிறதுனால இது என்ன ஆகும், நேராக நிற்கிறது கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும், சாய் சதுரமாக இருக்கும். இப்போ கியூபாய்டாக இருக்குது, அப்புறம் ஜஸ்ட் அப்படியே ரோம்பஸ் மாதிரி லைட்டாக அப்படி மாறும். அப்படி மாற்றம் ஆங்கிளில் நடந்துச்சுன்னா அது என்ன மாடுலஸ்? லாஸ்ட் ஒன் எஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இது. இப்போ பாருங்கள், நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், மேல் நோக்கி அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, கீழே ஒட்டிக்கனால கீழே மாற்றம் இல்லை, மேலே மட்டும் லைட்டாக சாஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ சாஞ்சிருக்கு, இதுதான் பழைய பொசிஷன், இந்த பிளாக் கலர். ஸோ ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ தீட்டா. இப்போ சாஞ்சிருக்கிறதும் பழைய நிலைமையில் இருந்ததுக்கும் ரெண்டு கடையில் தீட்டா. இந்த தீட்டாவை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரிஜிடிட்டி மாடுலஸ் படிக்க போகிறோம். ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் என்ன? ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் சம்திங் ஸ்ட்ரெஸ் பை சம்திங் ஸ்ட்ரெயின் வரணும், கரெக்டு தானே? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஹூக்ஸ்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன வரணும், டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கரெக்டாக அந்த வேர்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்படி டெஃபினிஷன் கொடுக்கணும், the ratio of the tangential stress to the shearing strain is known as rigidity modulus. வழக்கம் போல் இதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ரிஜிடிட்டி மாடுலஸ் ஸ்மால் என்ங்கிற லெட்டரில் நோட்டிஃபை பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன, ப்ரெஷர், ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பர் ஏரியா, நியூமரேட்டரில் அதை எழுதிடணும். ஸ்ட்ரெயின்னா எதில் சேஞ்ச் நடக்குது, ஆங்கிளில், அது தீட்டா. ஸோ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை ஏ தீட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டை நல்ல மனசில் வச்சுக்கணும். ஸோ லெங்க்த்தில் மாற்றம் நடந்துச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ், வால்யூமில் மாற்றம் நடந்துச்சுன்னா பல்க் மாடுலஸ், ஆங்கிளில் மாற்றம் நடந்துச்சுன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். இதை வச்சு நம்ம கதையடித்து எழுதிடணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் 3 மாடுலை இ, என் அண்ட் கே. இந்த 3 மாடுலஸுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா ஃபார்முலா, ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய டெரிவேஷன், நமக்கு அது கிடையாது. 3க்கு என்ன தொடர்புங்கிற ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கேபிட்டல் ஈன்னு என்ன, யங்ஸ் மாடுலஸ், ஸ்மால் என் ரிஜிடிட்டி மாடுலஸ் and capital K bulk modulus. இந்த 3க்கு என்ன ஃபார்முலானா இதை ஞாபகம் வச்சுக்கணும். 931 ENK இங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 931 ENK எல்லாத்துக்கும் பை போட்டு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதோட வேல்யூ என்ன, 9 by E is equal to 3 by N plus 1 by K. This is the relation between 3 moduli. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கிவன் பார். இப்போ அந்த கொடுத்துருக்கிற கருப்பு கலர் அந்த ஒரு பெரிய பாருக்கு, இரும்பு கம்பிக்கு யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மெத்தடில், நிறைய மெத்தட் இருக்குது. யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட், அப்புறம் இது கேன்டிலீவர் மெத்தட். நம்ம இப்போது படிக்க போகிறது கேன்டிலீவர் மெத்தட் மட்டும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த ராடை, இன்னும் 2 ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எண்டை ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் கேன்டிலீவர். இப்போ அந்த ராடுக்கு இன்னொரு பேர் என்ன, கேன்டிலீவராக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதோடைய லெங்த் எவ்வளோ, சென்டர் ஆஃப் தட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து
எட்ஜு வரைக்கும் லெங்க்த்து பார்க்கணும். இந்த எட்ஜை நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால மேலே ஒரு குண்டு பின்னை மேலே மாட்டி வச்சிடுறோம். நான் இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ ஆரோ மார்க் ஹெட்டிலிருந்து ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ராட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபிக்ஸிங் எண்டில் வரைக்கும் இருக்கக்கூடிய லெங்க்த்துக்கு என்ன பேர்? ஸ்மால் எல். எல் பி த லெங்க்த் ஆஃப் த கிவன் ராட். இந்த ராடுக்கு தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் given rod using cantilever method. clear? இப்போ அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது ஒரு த்ரெட்டு எடுத்து நூல் எடுத்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் மாட்டி வைக்கிறோம். அப்புறம் ஸ்லாட்டட் வெயிட் தொங்க விட்றோம். எவ்வளோ வெயிட் போட்டிருக்கிறோம்? 150 கிராம் வெயிட் போட்ட உடனே அந்த நுனியில் என்ன ஆகுது? ராட் அப்படி மெதுவாக இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ முதல்ல எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல டேஷ் லைன்ஸ் பாருங்கள், அதோடைய பழைய பொசிஷன். இப்போ இந்த ராடு கீழே இறங்கியிருக்கு. எவ்வளோ ஏன் இறங்குச்சு? 150 கிராம் போட்டுக்கிறோம். கிராவிடேஷன் புல்லிங் கீழே இருக்கிறதுனால இழுத்து அந்த ராடை கொஞ்சம் இறக்கிடுச்சு. அதுக்கு என்ன பேருனா டிப்ரெஷன். நல்லா யூஸ் பண்ணணும் கரெக்டாக, டிப்ரெஷன். ஸோ கீழே இறங்குனதுனால டிப்ரெஷன். எவ்வளோ லோடு கொடுத்துருக்குறோம்? 50, 100, 150 3 காயின்ஸ் உள்ளே வச்சுருக்குறோம். அதனால் 150 கிராமுக்கு ஸ்மால் டிப்ரெஷன் வந்திருக்கு. இதை மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிப்ரெஷனை கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? ஓகே. அடுத்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி பண்ணுறோம். பட் இதில் கூட ஒரு 50 கிராமை சேர்த்து மாட்டுறோம். 200 கிராம் போட போகிறோம். 200 கிராம் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்? டிப்ரெஷன் கொஞ்சம் கூடும். ஏன்னாங்க வெயிட் கூடியிருக்கு, அதனால் டிப்ரெஷன் கொஞ்சம் கூடியிருக்கும். இதையும் மைக்ரோஸ்கோப் மூலமாக ரீடிங்ஸை எடுக்கணும். மைக்ரோஸ்கோப் ரீடிங்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா எடுத்த ரீடிங்கெல்லாம் டேபுலேட் காலத்தில் ஃபில் பண்ணணும். அடுத்து 200 கிராமுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செய்யலாம்? கிராமை மாற்றணும். அப்போ 250 கிராம் போட்ட உடனே என்ன ஆகும்? திரும்பி டிப்ரெஷன் அதிகமாகும். அதையும் மைக்ரோஸ்கோப் மேலே எடுத்த ரீடிங்ஸ் எல்லாம் இப்போ அந்த டேபிள் காலத்தில் ஃபிட் பண்ணுறதில் பார்க்க போகிறோம். டேபிள் காலம் எப்படி இருக்குது? லோட், ரீடிங் ஆஃப் த மைக்ரோஸ்கோப், இந்த பக்கம் டிப்ரெஷன். லோட் ஸ்மால் எம் எதில் இருக்குது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமில் இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் 2 ஸ்கேல் இருக்குது, மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். அதனால் எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங், விஎஸ்சி வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ், அதுக்கு நோ யூனிட், அது ஜஸ்ட் அ டிவிஷன். அடுத்து டிஆர் மீன்ஸ் டோட்டல் ரீடிங், அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். டிப்ரெஷன் ஸ்மால் எஸ் இன் சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் முதல்ல 150 கிராம் போட்டோம். அது லோடில் 150 கிராம் எழுதணும். மைக்ரோஸ்கோப்பில் எம்எஸ்ஆர் எவ்வளோ வந்துச்சு, விஎஸ்சி எவ்வளோ வந்துச்சு, அப்புறம் லீஸ்ட் கவுண்ட் வச்சு கால்குலேட் பண்ணி டிஆர் வெளியே கண்டுபிடிச்சி வச்சிடுறோம். நெக்ஸ்ட் 200 கிராமுக்கான எம்எஸ்ஆர் எவ்வளோ, விஎஸ்சி எவ்வளோ, டிஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்சி இன்ட்டு எல்சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அது லீஸ்ட் கவுண்ட் 0.001 சென்டிமீட்டர், அதை அப்ளை பண்ணி டிஆர் கண்டுபிடிச்சி வச்சிடணும். அடுத்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ வச்சுருக்கோம்? 250 கிராம். அதை போட்டு திரும்பி மைக்ரோஸ்கோப்பில் வரக்கூடிய ரீடிங் எம்எஸ்ஆர், வெர்னியர், அப்புறம் டிஆர் கண்டுபிடிச்சிடணும். இப்போது நமக்கு 3 ரீடிங் கிடைக்கும். இந்த 3 ரீடிங்கில் இந்த செகண்ட் ரீடிங்லேருந்து ஃபஸ்ட் ரீடிங்கை கழிச்சிங்கன்னா ஒரு ரீடிங், தேர்டிலிருந்து செகண்டை கழிச்சிங்கன்னா ஒரு ரீடிங். ஸோ 2 ரீடிங் கிடைக்குமா? 2 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், அது கிடைக்கிறது தான் மீன் எஸ். இப்போ எஸ்னா என்ன? டிப்ரெஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டிப்ரெஷன் எஸ் கண்டுபிடிச்ச உடனே ஃபார்முலாவில் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா y is equal to Young's modulus of the given bar is equal to 4. இது நம்பர். எம்னா என்ன? மாஸ். மாஸ் எவ்வளோ? நம்ம எவ்வளோ கிராமுக்கு நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம்? ஈக்குவல் இன்டர்வல் 50 கிராமை ஆட் பண்ணிட்டு போயிருக்கிறோம். 150, 200, 250 எல்லாமே 50 கிராம். அதனால் 50 கிராம் போடணும். 4 இன்ட்டு எம்முக்கு பதில் எவ்வளோ? 50 இன்ட்டு 10⁻³ கிராமை கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம்.
ஓகே, நீங்கள் அதை விடுங்க. நீங்கள் அதெல்லாம் இந்த தியரி போர்ஷன்ஸில் எழுத வேணாம். எம்னா என்னது? மாஸ் ஆஃப் தட், எம்பி த லோடு, எவ்வளோ கொடுத்தோங்கிறத எழுதிட்டுங்க. ஜீன் என்ன? கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது 9.8, அதை நீங்கள் எழுதிடுவீங்க. எல்லுன்னு என்ன? லெங்க்த்து. நம்ம ஏற்கனவே பார்த்த படத்தில் உங்களுக்கு தெரியும் லெங்க்த்து எங்கே இருந்துச்சுன்னு. எதுலேருந்து எது வரைக்கும் கலக்கணும்? அந்த குண்டு பின்னிலிருந்து அந்த கேன்டிலிவரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இருக்கிற இடம், அது லெங்க்த்து. அது இது மேலே நியூமரேட்டரில், கீழே டினாமினேட்டரில் எஸ்பிடி கியூப். எஸ்னா என்ன? டிப்ரெஷன். ஸோ மேலே இருக்கிற டேபிள் காலத்தில் வர்ற மீன் வேல்யூ தான் எஸ். அடுத்து ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் பிங்கிற டேர்ம் இருக்குது. பீன் என்ன? பிரெத் ஆஃப் தட் கேன்டிலீவர். ஸோ அந்த கொடுத்த ராடோடைய பிரெத்தை நீங்கள் வந்து அளக்கணும். அது வெர்னியர் காலிப்பரோ நார்மல் ஸ்கேலை வச்சோ நீங்கள் அளந்துக்கலாம். அடுத்து டீன் என்னென்னா திக்னஸ். திக்னஸ் ஸ்க்ரூ கேஜ், அதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோமீட்டர். இதில் ஏதாவது ஒன்று வச்சு இல்லை ஸ்கேலை கூட நீங்கள் வச்சு டி அளந்துக்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் அளந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? ஒரு பார் கொடுத்துருந்தா பார், ஸ்கேல் கொடுத்தா ஸ்கேல், இரும்பு கம்பி கொடுத்தா இரும்பு கம்பிக்கு, இப்படி எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.